Today we are going to discuss on W.B. Yeats' Sailing to Byzantium. இந்த போயத்தில் இது ஒரு 4 ஸ்டான்ஸா உள்ள ஒரு சிறிய கவிதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா W.B. Yeats என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பைசாண்டியம் என்பது ஒரு அழகான நகரம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, பழைய ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தான் வந்து அந்த அழகான பைசாண்டியம்ங்கிற ஊர். அது அழகுக்கே பேர் போனது. அழகுன கட்டட கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை போன்ற பல கலைகளுக்கு சிறந்த ஒரு நகரமாக இருந்தது. அழகு என்பது இறைவனின் மறு உருவம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த போயத்தோட மெயின் தீம். அந்த அழகை கொண்டு நாம் வந்து என்ன செய்யலான்னு சாவையும் வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா மனிதன் என்பவன் பிறக்கிறான், இறக்குறான். ஆனால் அழகான ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே நிலைத்திருக்கும். கீட்ஸ் சொன்ன மாதிரி எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். ஃபார் எவர் அப்படின்னா எக்காலத்திற்கும் அது சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடவுளுக்கு இணையாக கருதப்படுகிறது. அதைத்தான் இந்த போயத்தில் W.B. Yeats வந்து சொல்லியிருக்காரு. அதைத்தான் இந்த போயத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Sailing to Byzantium was written by W.B. Yeats. அவருடைய முழு பேர் வில்லியம் பட்லர் ஏட்ஸ். It was published in 1927 in the collection The Tower. இந்த போயமானது 1927 The Tower அப்படிங்கிற புக்கில் பப்ளிஷ் ஆச்சு. The main theme is victory of art over death. இந்த போயத்தோட மெயின் தீம், முக்கியமான தீம் வந்து விக்டரி ஆஃப் ஆர்ட். ஆர்ட் வந்து எதை வெற்றி கொள்கிறது என்றால் இறப்பை வெற்றி கொள்கிறது. ஏட்ஸ் ஆல்வேஸ் அட்மையர்ட் பைசாண்டியம். ஏட்ஸ்க்கு எப்போதுமே இந்த பைசாண்டியம்ங்கிற ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எது அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இதை வந்து பிற்காலத்தில் கான்ஸ்டான்டினோபிள், இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஏட்ஸ் வாஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் பைசாண்டைன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் represented a blend of religious, aesthetics and practical life. அப்போ இந்த பைசாண்டியமில் இருக்கக்கூடிய கலையும் சிற்பக்கலையும் கட்டடக்கலையும் எதையெல்லாம் கலந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ரிலிஜியன், மதம் சார்ந்த விஷயங்களையும், ஏஸ்தட்டிக்ஸ், அழகு சார்ந்த விஷயங்களையும், ப்ராக்டிக்கல் லைஃப், மனிதன் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையும் கலந்த ஒரு கலவையாக இந்த ஆர்ட்டும் ஆர்கிடெக்சரும், கட்டடக்கலை, சிற்பக்கலை போன்றவைகள் விளங்கின. இப்படிப்பட்ட ஒரு அழகான நகரம் தான் வந்து இந்த பைசாண்டியம்ங்கிற நகரம். ஆர்டிஸ்டிக் பியூட்டி இஸ் இட்டர்னல். இதுதான் வந்து இவருடைய முக்கியமான கருத்து. இந்த போயத்தில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து. ஆர்டிஸ்டிக் பியூட்டி இஸ் இட்டர்னல். இட்டர்னல் அப்படின்னா இறைவனை சார்ந்தது. அழகு என்பது இறைவனை சார்ந்தது. அப்போ இந்த ஐடியாவை இவர் தான் முதல்ல சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதற்கு முன்னாடி இதே ஐடியாவை கீட்ஸ் வந்து அவருடைய போயத்தில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? சத்தியம், சிவம், சுந்தரம். சத்தியம் என்றால் உண்மை, சிவம் என்றால் கடவுள், சுந்தரம் என்றால் அழகு. அழகும் கடவுளும் சத்தியமும் ஒன்றே. இதுதான் வந்து ஆர்டிஸ்டிக் பியூட்டி, இதுதான் கடவுள் தன்மை அப்படிங்கிறத அனைத்து கவிஞர்களும், கீட்ஸ் போன்ற ரொமான்டிக் கவிஞர்களும், W.B. Yeats போன்ற மாடர்ன் கவிஞர்களும், மாடர்ன் ரைட்டர்ஸும் இதை வந்து உணர்ந்து அவர்களுடைய கவிதைகளில் சொல்லியிருக்காங்க. இன் திஸ் poem, Byzantium is a symbol of soul, eternity and the permanence of art, contrasted with the natural world of decaying life. இதில் 2 விஷயத்தை முன்னிறுத்துறாரு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, பைசாண்டியம் என்பது எதை குறிக்குது? நம்மளுடைய சோல். சோல்னா ஆன்மா. ஆன்மா என்றுமே அழிவற்றது. அதை போல் எதெல்லாம் அழிவற்றது? இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டி அப்படின்னா கடவுள் அழிவற்றவர். அண்ட் பெர்மனன்ஸ் ஆஃப் ஆர்ட். ஆர்ட் என்பது அழியாதது. ஸோ இதெல்லாம் முன்னிறுத்தி இதை எது கூட வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய லைஃப், மனிதனுடைய வாழ்க்கை. இது டீகேனா அது அழுகி செத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ எது சிறந்தது அப்படின்னு சொன்னால் சோல், eternity and art.
Sailing to Byzantium shows Yeats' contempt for mere bodily pleasure diverged from spiritual longings. அப்போ இதில் அவருக்கு ரொம்ப கோபமான விஷயம், அவர் வெறுத்து ஒதுக்கின விஷயம் என்ன அப்படின்னா, மனிதன் மாடர்ன் டைமில் மனிதன் இறைவனை கும்பிடுவதை மறந்து, இயற்கையின் அழகை ரசிப்பதை மறந்து, அழகான விஷயங்களை ரசிப்பதை மறந்து என்ன செஞ்சிட்ருக்கான், பாடிலி ப்ளஷரில் இன்பம் கொண்டிருக்கிறான். இன்பம் காண்பதில் ஒருவருக்கொருவர் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் இன்பம் காண்பதிலேயே வாழ்க்கையை ஃபுல்லாக கழிக்கிறாங்க. இது எதற்கு மாறுபட்டது என்றால் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆண்டவனை தேடும் பாதையிலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. இதை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மாடர்ன் மேன் நினைக்கிறான். இந்த poem, the poem contains 4 stanzas. The first stanza reads thus: That is no country for old men, the young in one another's arms, birds in the trees, those dying generations at their song. The salmon falls, the mackerel crowded seas, fish, flesh or fowl, command all summer long. Whatever is begotten, born and dies, caught in that sensual music, all neglect, monuments of unaging intellect. This country அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அவர் சொல்லக்கூடியது அவருடைய ஓன் கண்ட்ரி அயர்லாண்ட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஏட்ஸ் எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் த லைஃப் ஆஃப் த சென்சஸ் லெட் பை பேர்ட்ஸ், ஃபிஷஸ் அண்ட் ஹியூமன்ஸ். முதல் ஸ்டான்ஸால் பயங்கரமான வருத்தத்தை தெரிவிக்கிறார். என்னடா இது, மாடர்ன் மேன் எல்லாரும், மாடர்ன் மேன் மட்டும் இல்லை, பறவைகளை பார்க்குறாரு, மீனினங்களை பார்க்குறாரு, எல்லாமே சென்சுவல் லைஃப். ஒருத்தருக்கொருத்தர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதுகளுடைய இனத்தை பெருக்குவதிலேயே வாழ்க்கையை ஃபுல்லாக கழிச்சிட்ருக்கு. வேறு எதை பற்றிய சிந்தனையும் இல்லை. they indulge in unlimited procreation. வாழ்க்கையில் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. வாழ்க்கை மனித இனத்தை பெருக்குவது, மீன் இனத்தை பெருக்குவது, இப்படியே பறவைகள் தன்னுடைய இனத்தை பெருக்குவது, இப்படி ஒன்று ஒன்று பெருக்கிக்கிட்டே தான் போகுது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பாதையை தேடி மாடர்ன் மேன் பயணிப்பதில்லை. அதற்கு இங்கே ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறாரு. மீனினத்தை பார்க்குறாரு. சால்மன் அப்படிங்கிறது ஒரு மீனினம். சால்மன் லீப்பிங் அப் ஸ்ட்ரீம், அங்கே சால்மனை பார்த்தா கொத்து கொத்தா மீன். எக்ஸைட்டட் வித் urge டு ஸ்பான், அதனுடைய எக்ஸைட்மெண்ட், ஸ்பான்னா ப்ரொடியூஸ், இன்னும் 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 என்னுடைய மீனினத்தை நான் பெருக்குகிறேன்னு சொல்லி அது பெருக்கிட்டே போகுது. அடுத்து கடலை பார்க்குறாரு. த sea ஸ்டீமிங் வித் மாக்ரல். மாக்ரல் இஸ் ஆல்சோ ஒரு டைப் ஆஃப் மீன் தான், அதுவும் கடலில் வாழக்கூடிய மீன். அங்கே பார்த்தா மாக்ரியல் அதுவும் பயங்கரமாக பெருக்கிக்கிட்டே போகுது. அடுத்து மனித இனத்தை பார்க்குறாரு. மேன் பீயிங் என்க்ராஸ்ட் இன் சென்சுவாலிட்டி. சென்சுவாலிட்டினா உடல் தேடும் சுகம். ஆணும் பெண்ணும் உடல் தேடும் சுகத்தை நோக்கியே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ் இன் என்ட்ரான்சிங் மியூசிக், அவங்களுடைய உடம்பு சொல்லக்கூடிய மியூசிக்கு தகுந்த மாதிரி ஆணும் பெண்ணும் நடனம் ஆடி அவங்களுடைய உடம்பு சுகத்திற்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பட் த poet dismisses all of them as dying generations. என்னடா வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறாரு. இதெல்லாம் எங்கே போகுது, எல்லாம் ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் செத்து மடிஞ்சு போகுது, அதுக்காக இத்தனை விஷயமும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறாரு. They are all caught up in the unbreakable cycle of birth and life and ending up in death. பிறக்கிறான், வாழ்கிறான், சாவறான், இதான் வாழ்க்கையாடா? பயங்கரமான ஒரு வருத்தம் அவருடைய மனசில் தோன்றுகிறது. They ignore artistic objects which have a deathless appeal. அவங்க மனிதன் ஆர்டிஸ்டிக், அழகான இயற்கையோ, அழகான கட்டடங்களையோ, அழகான சிற்பங்களையோ, அழகான கவிதைகளையோ, அல்லது மத புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அழகான போதனைகளையோ பார்க்க விட்டுட்டாங்க. இதே தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஒரு அழகான சானட்டில் சொல்கிறார். மனிதன் yearning and spending, we have no time to stand and stare. The world is too very much with us. இந்த உலகம் என்பது முழுக்க நம்ம கூடயே இருக்குது. ஆனால் அந்த உலகத்தில் காலையில் தோன்றக்கூடிய சூரிய
உதயத்தை பார்க்குற விட்டுறோம், சூரிய மறைவை பார்க்க விட்டுறோம், பறவைகள் கூவதை பார்க்க விட்டுறோம், இயற்கை அழகாக பூத்து குலுங்கிறத பார்க்க விட்டுறோம். ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், குவிக்கிறோம், பணமாக குவிக்கிறோம். அவ்வளோத்தையும் எதுக்கு செய்கிறோம்? அழகான இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு செலவழிக்கிறோம். எதை மறந்துடுறோம்? அழகான இயற்கை, அழகான கடவுள், நல்ல ஒரு வாழ்க்கை, மனிதத்தன்மையை மறந்து வாழ்கிறோம். இதை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சொல்லியிருக்காரு. அதே இதை இங்கே இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. தே இக்னோர் ஆர்டிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஹாவ் டெத்லெஸ் அப்பீல். அதற்கு அழிவே இல்லாமல் நமக்கு இன்பத்தை தரக்கூடிய அழகான இயற்கையும் கட்டடக்கலைகளையும் சிற்பக்கலைகளையும் ஓவியக்கலைகளையும் நாம் ரசிப்பதோ பார்ப்பதோ இல்லை. Hence, Yeats says that this country, that is Ireland, is not for old men. என்னை போன்ற ஓல்டு மனிதனுக்கு, வயதானவர்களுக்கு இந்த நாடு ஒரு சிறந்த நாடு இல்லை என்பதை தீர்மானமாக உணர்றார். Stanza 2 reads thus: An aged man is but a paltry thing, a tattered coat upon a stick, unless soul clap its hands and sing, and louder sing. For every tatter in its mortal dress, nor is there singing school but studying, monuments of its own magnificence. And therefore I have sailed the seas and come to the holy city of Byzantium. In this country, the old man is considered as a petty thing. In the country, in the Ireland, வயதான WB Yeats போன்ற மனிதர்களை எப்படி பார்க்கிறார்கள் இளம் வயதினர்? பெட்டி திங், ரொம்ப கேவலமாக, நல்லா என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஹீ இஸ் ஏ டேட்டட் கோட் அப்பான் அ ஸ்டிக். அழகான ஒரு உருவகம். டேட்டட் கோட் அப்பான் அ ஸ்டிக். அவன் எப்படிப்பட்டவன்? டேட்டட் அப்படின்னா கந்தையாக கிழிஞ்சு அந்து தொங்கின ஒரு கோட்டானது ஒரு வாக்கிங் ஸ்டிக் மேலே மாட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வயதானவர்களின் தோற்றம் இருக்கிறது. இவனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யங் ஜெனரேஷன்ஸ் நினைக்கிறாங்க. இதில் இந்த ஸ்டிக் அப்படிங்கிறது வாக்கிங் ஸ்டிக், நேச்சுரலி வயசான மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இட் மீன்ஸ் தட் த ஓல்ட் மேன் இஸ் லைக் எ ஸ்கேர்க்ரோ அண்ட் ஹிஸ் பாடி இஸ் லைக் எ ஓன் அவுட் கிளாத் தட் ட்ராப்ட் அப்பான் த ஸ்கின் skeleton. In old age, the body decays, but the soul matures. ஆனால் இந்த இளம் தலைமுறையினர் எதை பார்க்க மறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால், பார்ப்பதற்கு ஓல்டு மேன் டீகே ஆன மாதிரி இருக்கலாம், உடம்பெல்லாம் சுருங்கி தளர்ந்து அழுகி போன மாதிரி பார்க்குறதுக்கு தெரியலாம். ஆனால் அவனுடைய சோல் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அதை காண்பதற்கு இந்த இளம் தலைமுறையினர் தவறி விடுகிறார்கள். என வயதானவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ வாக்கு. அதை ஏற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி யங் ஜெனரேஷன்ஸ் யாரும் ரெடியாக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமாக தெரிவிக்கிறாரு. இன் தி ஸ்டேட் ஆஃப் ரோபஸ்ட் ஜாய் த சோல் ஹேஸ் டு சிங் லவுடர் அண்ட் லவுடர். இந்த ஒரு மெச்சூர்டான நிலைமையில் இந்த சோல் எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிலையை உணர்கிறது. தானும் கடவுளும் மிக நெருக்கமாக இருப்பதை இந்த வயதான மனிதனின் ஆத்துமா உணர்கிறது. அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக சத்தமாக கடவுளை நோக்கி பாடுகிறது. அப்போ கடவுளை நோக்கி இந்த சோலானது பயணம் செய்ய துடிக்கிறது. துடிக்கும்போது த ஒன்லி ஹேர்டல் அப்படின்னா ஒரு தடை. என்ன தடை இருக்கிறது? இன் திஸ் வே இஸ் கெட்டிங் த ரைட் ஸ்கூல் வேர் த சோல் கேன் கெட் அன் எஜுகேஷன் விச் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் இன் தட் கண்ட்ரி பிகாஸ் எவ்ரி சிங்கிங் ஸ்கூல் instead of caring for monuments of an aging intellect is busy studying the monuments of its own significance. இங்கே ஸ்கூல் என்பது வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த வாழ்க்கையில் யங் ஜெனரேஷன்ஸ் அவனுடைய ஓன் இன்டலெக்டை பெருமைப்படுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவனுடைய கண்டுபிடிப்புகள் வாழ்க்கை மனித இனம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பெருமைப்படுத்தி பார்க்குறானே ஒழிய ஓல்டு மேன் சொல்லக்கூடிய வாழ்க்கையுடைய தத்துவங்களையோ வாழ்க்கையுடைய உண்மையையோ பார்ப்பதற்கு அவன் தயாராக இல்லை. அதனால் அவர் ரொம்ப வருத்தமாகி, என்னடா இந்த ஊரில் என்னைய மாதிரி ஒரு வயசானவனுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை
அவனுக்கு எந்த விதமான அவன்யூஸும் தரப்படலை, அவன் சொல்கிறத எவனும் கேட்கவும் மாட்டேங்கிறான், என்னமோ பைத்தியக்காரன் உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யங் ஜெனரேஷன்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதனால் இந்த ஊரை இருக்கிறத விட பேசாமல் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவோம். எங்கே போவோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சும்மா வேற ஊருக்கு போகும்னு நினைக்கல. கடவுள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நான் பயணம் செய்ய போகிறேன். என்னுடைய சோலானது அதற்கு ரெடி ஆயிடுச்சு, என்னுடைய ஆத்மா அந்த பயணத்திற்காக ரெடி ஆகிருச்சு. ஸோ நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து கிளம்புகிறது. This means that in Ireland, the young generation, instead of valuing the old men's wisdom, trumpets their own sensual achievements. As a result of difficulty in finding the right school for his soul to be educated in that country, the poet has decided to sail across the seas. இங்கே சி அப்படிங்கிறது என்னென்னா வெறும் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு அடுத்த நாடு கிடையாது. கடல் கடந்து என்பது பலவிதமான சோதனைகளை கடந்து நம்ம வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கையில் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆன்மீக வாழ்க்கையில் ஜெயித்து இந்த சோலானது, இந்த ஆத்மாவானது இந்த சோதனைகளை எல்லாம் கடப்பது தான் செயிலிங் அக்ராஸ் த சீ அப்படிங்கிறத சிம்பாலிக்காக இங்கே சொல்லியிருக்காரு. கடந்து இட் கோஸ் டு த ஹோலி சிட்டி கால்ட் பைசாண்டியம். அந்த ஹோலி சிட்டியை போய் ரீச் ஆக போகுது. அந்த பைசாண்டியம் என்பது இங்கே இட் இஸ் சிம்பாலிக்கலி இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹெவன். Stanza 3 reads thus: O sages standing in God's holy fire, as in the gold mosaic of a wall, come from the holy fire, burn in a Gaia, and be the singing masters of my soul. Consume my heart away, sick with desire, and fastened to a dying animal. It knows not what it is, and gather me into the artifice of eternity. All gross sensual desires have to be burnt out of the mind. நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் எரித்து சாம்பலாக்க வேண்டும். ஆசாபாசம் எல்லாத்தையும் துறக்கணும். அப்பனா தான் இந்த சோல் வந்து கடவுளை நோக்கி பயணம் செய்வதற்கு தயாராகும். This is possible only if we submit to the divine, which aids associated with fire. இங்கே கடவுளிடத்தில் நம்மளுடைய ஆசை பாசம் எல்லாத்தையும் தூக்கி அவருடைய காலு கீழே போட்டுடணும். அவர் இங்கே டிவைன் அப்படிங்கிறது, டிவைன் பவர் அப்படிங்கிறது WB Yeats ஃபயரை ரெப்ரசன்ட் பண்ணுறார். ஸோ ஃபயர் தான் வந்து அத்தனையும் அழிக்கக்கூடியது, தீயானது அத்தனையும் அழிக்கக்கூடியது. கடவுள் கொடுக்கக்கூடிய தீயானது நம்மளுடைய அத்தனை ஆசாபாசத்தையும், இந்த உலக பற்ற எல்லாத்தையும் அழித்து விடும். People become sages and saints by passing through God's holy fire. சேஜஸ் முனிவர்களும் ஞானிகளும் எப்படி வந்து ஞானிகளாகவும் முனிவர்களாகவும் ஆகிறாங்கன்னா, இப்படிப்பட்ட கடவுளுடைய ஹோலி ஃபயரை கிராஸ் பண்ணி போகும்போது, கடந்து செல்லும் பொழுது தான் அவங்க வந்து ஞானியாகவும் முனிவர்களாகவும் மாறுகிறாங்க. They are coming from heaven in continuous chain like threads from roll. அந்த முனிவர்களும் ஞானிகளும் ஹெவனை நோக்கி கற்பனையாக நினச்சி பார்க்குறாரு. ஹெவனை கண்ணில் கற்பனையில் நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அழகான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஹியர். பேர்ன் அப்படின்னா என்னென்னா நூல் கண்டு, கயர் அப்படின்னா நூல் த்ரெட்டு. அந்த நூல் கண்டுலேருந்து நூல் எப்படி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குமோ அதே போல் இந்த சேஜஸும் செயின்ஸும் ஹெவனில் வந்து வரிசையாக போய்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட சேஜஸும் செயின்ஸும் தயவு செய்து என்ன திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி WB Yeats கூப்பிட்றார். Yeats invokes such spiritually advanced people to master and purge. எதுக்காக கூப்பிட்றாரு? purge, எரிங்க. எதை எரிக்கணும்? என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சென்சுவல் appetite. சென்சுவல் அப்படின்னா என்னென்னா ஒன்ஸ் அகெயின் பாடிலி ப்ளஷர். உடம்பு வந்து பாடிலி ப்ளஷருக்காக ஏங்கிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தை எரித்து சாம்பலாக்கி என்ன தூய்மைப்படுத்துங்க. அண்ட் கிரியேட் எ டேஸ்ட் ஃபார் இட்டர்னல் வெரைட்டிஸ் அண்ட் வேல்யூஸ். அப்படி என்னுடைய அனைத்து ஆசைகளும் இன்பங்களும் எரிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அது என்ன எதை டேஸ்ட் பண்ண வைக்கும், எதை உணர வைக்கும் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய உண்மையான வேல்யூஸை எனக்கு உணர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு WB Yeats அந்த செயின்ஸ்டையும் சேஜஸ்டையும் மன்றாடி கேட்டுக்கிறாரு.
Yates still doubts about the maturity of his soul. திரும்பியும் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. நம்ம சோல் வந்து வயசாயிடுச்சு, எல்லா ஆசாபாசத்தையும் திறந்துட்டோம், இப்போது கடவுளிடத்தில் போய் சேருவதற்கு இது தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன டவுட் இருக்குது. அந்த டவுட்டை அவரே டெஸ்டிஃபை பண்ணிக்கிறாரு. He knows that still the soul is sticking on the decay thing, his body. இல்லையே, இன்னமும் இந்த சோலானது இந்த அழுகி போகின்ற இந்த உடம்பில் ஒட்டி கொண்டு தானே இருக்கிறது. இதை எப்படியாச்சுன்னா என்ன செய்யணும், இந்த சோலில் இருந்து இந்த உடம்புல இருந்து இந்த சோலை பிரித்து எடுத்து கடவுளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சேஜஸை ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஹீ ரெக்வெஸ்ட் த செயின்ஸ் அண்ட் த சேஜஸ் டு கன்சியூம் ஹிஸ் சோல் which has still desires on worldly things. இன்னும் கொஞ்சோண்டு உலகம் சார்ந்த இன்பங்களில் என்னுடைய மனது திளைத்திருக்கிறது. அதனால் பாபா படத்தில் வர்ற மாதிரி, ரஜினிகாந்த் பாபா படத்தில் வர்ற மாதிரி செயின்ஸ் அண்ட் சேஜஸ்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னு, இனி எப்படியாவது என்னுடைய சோலை வந்து தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறார். He pleads the angels to take his soul to the artistically beautiful heaven, the artifice of eternity. ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய சோலை எங்கே தூக்கிட்டு போங்க, ஹெவனுக்கு தூக்கிட்டு போங்க, அழகான ஒரு சொர்க்கம், அந்த சொர்க்கமானது. அண்ட் ஃபார் ஹிஸ் சோல் டஸ் நாட் நோ வேர் டு கோ அண்ட் வாட் டு டூ. ஏன்னா என்னுடைய சோலுக்கு எங்கே போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும் எதுவுமே தெரியல, பிளைண்டாக நிற்கிது. அதனால் என்னுடைய சோலை சுத்தப்படுத்தி, என்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி, ஏஞ்சல்ஸை என்னுடைய ஆத்மாவை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறார். Stanza 4 reads thus: Once out of nature, I shall never take my bodily form from any unnatural thing, but such a form as Grecian goldsmiths make of hammered gold and gold anomaly, to keep a drowsy emperor awake, or set upon a golden bough to sing to lords and ladies of Byzantium of what is past, are passing, are to come. The wish to enjoy sensual pleasures without any interruptions is great, so that people want to be reborn as human beings in order to continue their enjoyment. Sensual pleasure without any interruption. சந்தோஷமாக வாழ்க்கையில் அத்தனை இன்பத்தை அனுபவித்து வாழுன்னு சொன்னால் மனுஷனுக்கு அதை விட சிறந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை. கடவுள் வந்து நீ அடுத்த பிறவியில் எதாப்போ பிறக்கணும்னு நினச்சா திரும்பி மனுஷனா இதே மாதிரி பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து கேட்போம். ஆனால் WB Yeats, rejecting sensuality and delighting in art, wants to be reborn as golden bird. எனக்கு இப்படிப்பட்ட சென்சுவல் லைஃப் எனக்கு தேவையில்லை. எனக்கு எதுதான் வேணும், ஆர்டிஸ்டிக் பியூட்டி, கடவுளின் அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு பிறப்பாக என்னைய பிறக்க வைங்க கடவுளே நான் கேட்பேன். அப்போ அது எப்படிப்பட்ட பிறப்பு? A golden bird which has hammered and enameled by Grecian goldsmith. Grecian படிச்சிருப்பீங்க, அழகான ஆர்ட்டுக்கு பெயர் போன நகரம் கிரீஸ். ஸோ அந்த கலைஞர்கள் உருவாக்கிய கோல்டன் பேர்டு எங்கே இருக்குது? இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹெவன், சொர்க்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பறவையாக என்னை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கடவுளிடத்தில் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார். தி ஆர்டினரி பேர்ட் சிங்ஸ் ஆல் சம்மர் அண்ட் இட்ஸ் மியூசிக் டைஸ் சூன். ஏன் அப்படி கேட்குறாரு? சாதாரண பறவையாக பிறந்தால் பாடும், அதுவும் ஒரு காலத்தில் இறந்து போயிடும். பட் த கோல்டன் பேர்ட் விச் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் எ கிரேட் ஆர்ட் ஹேஸ் அன் எவர் லாஸ்டிங் அப்பீல். ஆனால் கோல்டன் பேர்ட் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. கலைஞனின் கற்பனையை கலந்து அதை ரொம்ப நுணுக்கமாக செய்யப்பட்ட ஒரு அழகான ஆர்டிஸ்டிக் பியூட்டி உடைய ஒரு பறவை. அந்த பறவை எங்கே இருக்குன்னா சொர்க்கத்தில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வராருன்னா, ஆர்ட்டுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, அழகுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகானது சொர்க்கத்தில் இருக்கும்போது அது மேலும் அழகு கூடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால், embarrassing the past, the present and even the future. அப்படிப்பட்ட ஒரு பொருள் பழசையும் இன்று நடக்கக்கூடிய விஷயத்தையும் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த தன்மை அதற்கு கிடைக்கும் என்று நம்புகிறார். Moreover, great art appeals to intellectually and spiritually elevated people like emperors, lords and ladies, dispelling their intellectual and spiritual drowsiness and stagnation, and creates an awakening in them. அதுவும் தவிர இப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான ஆர்டிஸ்டிக் பியூட்டியுடைய ஒரு பொருளானது
என்றென்றைக்கும் வரக்கூடிய பெரிய பெரிய எம்பரர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய லார்ட்ஸ், லேடிஸ், யாராக இருந்தாலும் சரி, அவங்க மனதில் தோன்றக்கூடிய சென்சுவாலிட்டி எல்லாத்தையும் அழித்து அவங்கள இட்டர்னலை நோக்கி நடைபோடக்கூடிய, அவங்க சோல்ஸை ஹெவனை நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இந்த ஆர்ட்டானது விளங்கும். அதனால என்னைய ஒரு அழகான கோல்டன் பேர்டாக படைங்க அப்படின்னு சொல்லி கடவுளிடத்தில் நான் கேட்பேன் என்று ஆர்ட்டை பற்றி இந்த போயத்தில் ரொம்ப அற்புதமாக அதனுடைய பியூட்டி, எவர்லாஸ்டிங் பியூட்டி எப்படிப்பட்டது, அந்த எவர்லாஸ்டிங் பியூட்டியானது கடவுளுக்கு இணையான ஒரு அமைதியையும் இன்பத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு 4 ஸ்டான்ஸா போயமாக இந்த செயிலிங் டு பைசாண்டியத்தில் W.B. Yeats நமக்கு சொல்லியிருக்கார். தேங்க்யூ.